வளைகுடா நாடுகளில் இன்று ரம்ஜான் கொண்டாடப்படுவதையொட்டி தமிழகத்தின் சில பகுதிகளில் புனித ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டார் பகுதியில் உள்ள பள்ளிவாசலில் ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் பெண்கள் உட்பட ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். மதுரையின் பல்வேறு பகுதிகளில் ஜாக் அமைப்பின் சார்பில் ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தமுக மைதானத்தில் நடைபெற்ற தொழுகையில் திரைப்பட இயக்குனர் அமீர் உட்பட ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர். இதேபோல் கோவை குனியமுத்தூர் பகுதியில் ஜாக் அமைப்பின் சார்பில் நடைபெற்ற ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். இதைத் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் கடற்கரையில் அல்ஜாமி உல் அசர் ஜும்மா மஸ்ஜித் சார்பில் ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். நெல்லை மேலப்பாளையம் பகுதியில் தக்வா ஜமாத் மற்றும் ஹிஜ்ரி கமிட்டி ஆஃப் இந்தியா சார்பில் ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் மஜ்துர் ரஹ்மான் ஜுமா கமிட்டி சார்பில் ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இந்த தொழுகையின் போது வளைகுடா நாடுகளில் நடைபெற்று வரும் போர் நிறுத்தப்படவும் போரில் உயிரிழந்தவர்களின் மறுமை வாழ்வு சிறக்கவும் சிறப்பு துவா மேற்கொள்ளப்பட்டது. ஆயிரக்கணக்கான ஆண்களும் ஆயிரக்கணக்கான பெண்களும் இதில் கலந்து கொண்டு இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடினார்கள். இந்த நல்ல நாளில் நாங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சகோதரத்துவத்தோடு ஒற்றுமையாக வாழ்வதற்காக இந்த நேரத்தில் இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம்.